தமிழகத்தில் வலுப்பெறக்கூடிய எல் நினோ தாக்கத்தால் ஏற்படக்கூடிய வறட்சி, மழைப்பொழிவு குறைவு குறித்து ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், மேலும் விவரங்கள். எல் நினோவினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதுமே தலைநகரம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை அனைத்து பகுதிகளிலும் வறட்சி தொடங்கி இருக்கின்றது. அதாவது இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்பான தென்மேற்கு பருவமழை காலத்திலே தமிழகத்திற்கு மழைப்பொழிவு 50 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக குறைந்திருக்கின்றது. எல் நினோ என்பது கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய கடுமையான வெப்பம், வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும், மழைப்பொழிவு இருக்காது. அப்படி மழை பொழிந்தாலும் ஒரே நாளில் மொத்த மழையை கொட்டி தீர்த்து விடும் என்றுதான் எல் நினோ தொடர்பாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்திலே எல் நினோவினுடைய தாக்கம் தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையிலே எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் மேலும் 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கின்றது. இந்த குழுவிலே தனியார் வானிலை ஆர்வலர்களாக செயல்படக்கூடியவர்கள், ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று 7 பேர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல் நினோவினுடைய தாக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை தமிழக அரசுக்கு வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் எல் நினோவினுடைய தாக்கம் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு இருக்கின்றது என்று மாவட்டம் வாரியாக ஆய்வு செய்து ஒவ்வொரு பகுதியிலும் எல் நினோவின் தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்குவார்கள். மழைப்பொழிவு குறைவு தொடர்பாக மட்டுமின்றி இந்த வெள்ள பாதிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவர்கள் முன்கூட்டியே கண்டறிந்தோ அல்லது அந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதற்கான நிவாரணத்தை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையோ வழங்கக்கூடிய வகையில் தான் இந்த குழுவை அமைத்திருக்கின்றார்கள். வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவிலே தனியார் வானிலை ஆர்வலர்கள் உட்பட இந்திய ஐஐடி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள், சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மழை மற்றும் வறட்சி நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறிவது, முன்னெச்சரிக்கை அமைப்புகள் குறித்து பரிந்துரை வழங்குவது இவர்களுடைய பணி என்று தமிழக அரசு சொல்லியிருக்கின்றது. வறட்சி மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பணிகளை இந்த குழுவினர் மேற்கொள்வார்கள் என்றும், இதன் மூலமாக வெள்ள பாதிப்பு, அந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, குடிநீர் தேவைக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தல் எழுந்திருக்கின்றது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சேகரித்து இவர்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். முதலமைச்சர் அந்த பரிந்துரை அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் செயலாளர்கள் மூலமாக எல் நினோ தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காப்பதற்கான பணிகளை மேற்கொள்வார் என்று அரசு துறை தரப்பில் கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.